வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சமையல் வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். யாரும் சமைக்கலாம் 13. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. ஒரு சுவையான மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 1. தயிர் 1/2 லிட்டர். 2. துவரம்பருப்பு 2 ஸ்பூனு. 3. ஜீரகம் 1 ஸ்பூன். 4. இஞ்சி 1 துண்டு, சின்ன துண்டாக இருந்தாலே போதுங்க. 5. பச்சை மிளகாய் 2. 6. உப்பு தேவையான அளவு. 7. எண்ணெய் 2 ஸ்பூன். 8. வெந்தயம் 1/2 ஸ்பூன். 9. கடுகு 1/4 ஸ்பூன். 10. மிளகாய் 2. 11. சின்ன வெங்காயம் 50 கிராம். 12. பெருங்காயம் 1/4 ஸ்பூன். 13. கருவேப்பிலை 1 கொத்து. 14. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்டெப் 1. தயிரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஸ்டெப் 2. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3. கடைஞ்சி வச்சிருக்க தயிரோட அரைச்ச துவரம்பருப்பு கலவையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டெப் 4. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்டெப் 5. இப்போ கடைஞ்ச மோர் சேர்த்துடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கொதிவிடுங்க. கொதி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சுவையான மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மோர் குழம்பு நீங்கள் செய்யும்போது வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்போட வெண்டைக்காய் இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளரிக்காயை கூட சேர்த்து மோர் குழம்பு பண்ணலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.